வெல்கம் டு PH அகாடமி. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதுக்கான சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு 155 கொஷின் ஸ்டாட்டிக்காக இருக்கும், அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ 155 ஸ்டாட்டிக் கொஷின்ஸ் எதுலேருந்து வரும்னா, 100 வந்துட்டு தமிழ், 25 வந்துட்டு மேக்ஸ், 125 தென் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு 10, 135 தென் வந்துட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் ஹெரிட்டேஜில் வந்துட்டு 20 கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் 155 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு மேக்ஸை தான் எடுக்கிறோம். மேக்ஸில் ஒரு டாபிக் தான் சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷனில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு 24 மாடல்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 24 மாடல்ஸுமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த மாடல் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க இந்த மாடல் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ஃபார்முலாஸ் வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷனில் உங்களால் சால்வ் பண்ண முடியும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வி போர்ட் மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ விங்கிறது பார், பிங்கிறது ப்ராக்கெட், ஓங்கிறது ஆஃப், டிங்கிறது டிவிஷன், எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன், ஏங்கிறது அடிஷன், எஸ்ங்கிறது சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பாரை தான் சிம்பிளிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃபை சிம்பிளிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் டிவிஷனை சிம்பிளிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், கடைசியாக தான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. வி போர்ட் மாஸ் அப்படிங்கிற அந்த ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுபடி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் எல்லா ப்ராப்ளத்தையுமே. ரெண்டாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஐடென்டிட்டிஸ், இந்த அல்ஜிபிரிக் ஃபார்முலா எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ்க்கு 3 ஃபார்முலா இருக்குது. a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ இன்னும் ஸ்கொயரில் வந்துட்டு இன்னும் ஒரு 3 ஃபார்முலா இருக்குது பாருங்கள். மொத்தம் வந்துட்டு 1 2 3, அடுத்த ஒரு 3 ஃபார்முலா பாருங்கள். இதையும் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். அது என்னென்னா, a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபார்முலாவை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாவே, இந்த ஃபார்முலாவையும் நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ இந்த 3 ஃபார்முலா தான் நீங்கள் மெயினாக மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் bc ப்ளஸ் a. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். இந்த 2 ஃபார்முலா மெமரைஸ் பண்ண தேவையில்ல. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். கியூபிக் ஐடென்டிட்டியில் மொத்தம் 1 2 3 4 ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலாஸும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸ்பெஷல் கேஸ் நல்லா பாருங்கள். இந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் இருக்குது. a + b + c இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா, a³ + b³ + c³ வந்துட்டு 3abc நம்ம எழுதிக்கணும். பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கான எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எவால்வேட் 0.73 × 0.73 × 0.73 ப்ளஸ் 0.27 × 0.27 × 0.27 டிவைடட் பை அப்படின்னு அதே தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இங்கே மைனஸ் சைன் வந்திருக்கு. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி ஃப்ராக்ஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே பாருங்கள், இது எந்த ஃபார்மில் இருக்குது, 0.73 ஹோல் கியூப் ப்ளஸ் 0.27 ஹோல் கியூப் இங்கே இருக்கா. அதே மட்டும் இங்கே பாருங்கள், இது டிவைட் 0.73 whole cube, sorry
கீழே எப்படி இருக்குது, கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு 0.73 into 0.73 அப்போ 0.73 whole square minus 0.73 into 0.27 plus 0.27 whole square. இந்த ஃபார்முலா இருக்கா, இது மைனஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு a cube plus b cube ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு மெமரைஸ் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ a cube plus b cube ஃபார்முலா என்னென்னா a plus b into a square minus ab plus b square. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் a plus b தான் இருக்கும். டிவைடில் இருக்கனால இதுவும் கேன்சல் ஆகிரும். இது நான் ஒரு டைம் போட்டு காமிச்சிட்றேன் பாருங்கள். a plus b into a square minus ab plus b square divided by a square minus ab plus b square. ஸோ இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் a plus b தான் இருக்கும். இங்கே ஏவோட வேல்யூ என்ன இருக்குது 0.73, பியோட வேல்யூ 0.27. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 1 கிடச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக டக்குன்னு போட்டுடலாம். வித்தின் 15 செகண்ட் 30 செகண்ட்குள்ளே நீங்கள் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷனை முடிச்சிடலாம். இது மாடல் 1. ஸோ இது மட்டும் இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி வேறு ஒரு காம்பினேஷன்ஸில் கூட நம்பர்ஸ் கொடுக்கலாம், வேறு நம்பர்ஸ் கூட உங்களுக்கு எக்ஸாமில் கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மாடல் 2 என்ன, கண்டினியூட் ஃப்ராக்ஷன். ஸோ பாருங்கள் எப்படி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. எப்படி கொடுத்துருக்காங்க, 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by 2. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு லேடர் மாட்டம் இருக்கா, ஸ்டெப்பா. ஸோ இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், ஃபஸ்ட்டு எப்போவுமே பாட்டம் லேயரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். பாட்டம் லேயரை சூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் என்ன வரும், 3/2 வரும். அடுத்தது 1 plus 1 divided by 1 plus 1 divided by 3/2ன்னு இருக்குமா. அந்த இடத்துல மறுபடியும் பாருங்கள், அடுத்த பாட்டம் லேயர் என்ன, இதைத்தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். 1 plus 1 divided by 1 plus 2/3 இருக்கும். 1 plus 1 divided by 3 1s are 3, 5/3ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு 1 plus 3 மேலே போயிடும், கீழே 5 இருக்கும். 5 1s are 5, 5 plus 3 8/5ன்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ 8/5ன்னு வந்துருச்சா உங்களுக்கு ஆன்சர். ஸோ எப்போவுமே லேடர் ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டமில் இருந்தால் சூஸ் பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு போகணும். ஸோ மாடல் 3 பாருங்கள். மாடல் 3 என்ன சொல்கிறாங்க, இங்கே ஒரு ஃபார்முலா ஷார்ட்கட் கொடுத்துட்டாங்க பாருங்கள். x plus 1/x is equal to k. அதாவது x plus 1/x is equal to kன்னு இருந்துச்சுன்னா x square plus 1 divided by x square எப்படி எழுதிக்கலாம், k square minus 2ன்னு போட்டுக்கலாம். இதே மைனஸ் இருந்துச்சுன்னா k square plus 1, இது ஒரு ஷார்ட்கட். அதே மட்டும் x cube plus 1 divided by x cube இருந்துச்சுன்னா நீங்கள் k cube minus 3kன்னு போட்டுக்கலாம். இதே மைனஸ் இருந்துச்சுன்னா k cube plus 3kன்னு போட்டுக்கலாம். இதே பவர் 4ல் கொடுத்துருந்தாங்கன்னா k square minus 2 whole square minus 2 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, இந்த எக்ஸ் 1/x எக்ஸ் ஸ்கொயரு 1/x ஸ்கொயர்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, இந்த கே வேல்யூஸை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்டாங்களா, ஃபைண்ட் x cube ப்ளஸ் 1/x cubன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் அந்த ஃபார்முலா என்ன மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ஃபார்முலா x cube ப்ளஸ் 1/x cube வேல்யூ என்ன, k cube minus 3kவா, k இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது 4 இருக்குது. ஸோ 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 cube என்ன வரும், 4 4s are 16, 16 4s are 64, minus 3 4s are 12. ஸோ ஆன்சர் 52. ஓகே, ஸோ அது மட்டும் கியூபுக்கு பதிலாக 4 x power 4 கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ மாடல் 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சா. மாடல் 4 என்ன சொல்கிறாங்க,
லா ஆஃப் இண்டிசஸ் அண்ட் ஈக்குவேட்டிங் பவரில் இருக்கிறது எப்படி ஈக்குவேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு 2 ரூல் இருக்குது. ஒன்று ப்ராடக்ட் ரூல் இருக்குது, இன்னொன்று டிவிஷன் ரூல் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ரூல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா AM இன்ட்டு AN இப்படி இருந்துச்சுன்னா AM + N எழுதிக்கலாம். இதே AM டிவைடட் பை AN இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதலாம் AM - N எழுதணும். ஸோ இது ப்ராடக்ட் ரூல், இது டிவைடண்ட் ரூல். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க 2 cube into 5 cube divided by 2 power 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மேலே ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் ரூல்னா சாரி இது வந்துட்டு 2 power 5 2 power 5. ஸோ இப்போ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுங்கள். 3 + 5 divided by 2 power 4 is equal to 2 power 8 divided by 2 power 4. இப்போ டிவிடெண்ட் ரூல் யூஸ் பண்ணுங்கள். 2 power 8 minus 4 is equal to 2 power 4. So 2 power 8 minus 4 2 power 4 2 power 4 ஓட வேல்யூனா 16. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு 4 மாடல் பார்த்துட்டோம். இப்போ 5வது மாடல் பார்க்க போகிறோம். 5th மாடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் n, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இப்படி கேட்டாங்கன்னா டாட் 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 அப் டு இன்ஃபினிட்டி இப்படி ஒரு சீரீஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு லார்ஜர் ஃபேக்டர் தான் எடுக்கணும். லார்ஜர் ஃபேக்டர்னால் p + 1. என்னோட வேல்யூ எப்படி எடுக்கணும்னா p + 1. இதே வந்துட்டு மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n டாட் 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 இன்ஃபினிட்டி அது வரலையும் இருந்துச்சுன்னா இப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா p மட்டும்தான் இருக்கும். மைனஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஸ்மாலர் ஃபேக்டர் தான் நம்ம எடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிடும். கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட்டில் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ 12 எப்படி எழுதலாம்? ஸோ இங்கே வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் டாட் 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 அப் டு இன்ஃபினிட்டி இதோட சம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ 12 எப்படி எழுதலாம்? 3 × 4 3 4s are 12. ஸோ 3யும் 4யும் கம்பேர் பண்ணும்போது 4 தான் லார்ஜஸ்ட் ஃபேக்டர். ஸோ ப்ளஸ் சைன் இருக்கனால ஆன்சர் 4. இதுவே √12 மைனஸ் √12 மைனஸ் √12 டாட் 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 அப் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா மைனஸ் சைன் வந்துச்சுன்னா என்ன பார்க்கணும்? ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர். 3யும் 4யும் கம்பேர் பண்ணும்போது ஆன்சர் என்ன? ஸ்மாலஸ்ட். 3 தான் ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர். ஸோ ஆன்சர் 3 வரும். எதுக்கு? மைனஸ் சைன் வந்துச்சுன்னா. ப்ளஸ் சைனுக்கு 4. ஸோ இது மட்டும் 12க்கு பதிலாக வேறு நம்பர்ஸ் கொடுப்பாங்க. வேறு நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. வித்தின் 15 to 20 செகண்டில் இந்த இது மட்டும் கொஷின்ஸாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ மாடல் 6 ரெக்கவரிங் டெசிமல் கன்வர்ஷன். இது வந்துட்டு இங்கே ஃபார்முலா வந்துட்டு தப்பாக இருக்குது. நான் அதை செக் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாடல் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ மாடல் 7 போயிடலாம். ஸோ மாடல் 7 வந்துட்டு ஃபார்முலா கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்த ஃபார்முலா நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ரூட் எக்ஸ் ஸோ ரூட் எக்ஸ் ஸோ அப்படியே n டைம்ஸு எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் போய்க்கிட்டோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலா எப்படி கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 2 power n மைனஸ் 1 டிவைடட் பை 2 power n. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், n இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்கா, x இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்குது இந்த கொஷினில். ஸோ 5 × 2 power 4 minus 1 divided by 2 power n. 2 power n என்னன்னா 4. இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? 5 power 2 power 4 16 minus 1 divided by 16 வரும். ஸோ 5 power 15 by 16 இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் மாடல் கேட்டால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக போட்டலாம். வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம்.
இது மட்டும் ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தா. ஸோ இது வரைக்கும் 7 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். 7ல் ஒரு மெத்தட் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 6 மெத்தட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 8th மாடல் எதை பேஸ் பண்ணியிருக்கு? பவர் n, a பவர் x is equal to b. உங்களுக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துருவாங்க, எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கொஷினை பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பவர் ஹோல் பவர் n is equal to 7 to 9 கொடுத்துட்டாங்களா? என்ன கொஷினை கொடுத்தாங்க? n is equal to கொஷின் மார்க் n கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதிக்கலாம்? 3 பவர் n/2ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா ஸ்கொயர் ரூட்டாக பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ 7 இங்கே 3 இருக்குது, அப்போ தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த நம்பரும் 3ஆல் தான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் எத்தனை 3 இருக்குது? எத்தனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 7 to 9 வரும்? பார்த்தோம்னா 6 டைம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 732 வரும். ஸோ இப்போ பேஸ்லாம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பவரை ஆட் பண்ணிக்கலாம். பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். n/2 is equal to 6. ஸோ n is equal to 6 2s are 12. ஸோ ஆன்சர் வந்துருச்சா? இது மாடல் 8. இது மட்டும் மாடல் பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மாடல் 9 டெலஸ்கோப் சீரீஸ். இந்த சீரீஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்கு சீரீஸை பார்த்தாவே தெரியும். 1/1 × 2 ப்ளஸ் 1/, அடுத்தது 2 வந்துருச்சா, அடுத்து 2 × 3 வரும். அடுத்து என்ன வரும்? 3 × 4 வரும். 3 × 4 வரும். அப்படியே டாட் 3 × 4 வந்துருச்சா, அப்படியே டாட் 1/99 × 100ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இது மட்டும் சீரீஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு டெலஸ்கோப் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சீரீஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? அங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் டேர்ம்ஸை. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1 minus 1/2 1 minus 1/2 plus 1/2 minus 1/3. ஸோ 1/1 × 2 வந்துட்டு 1 minus 1/2ன்னு எழுதியிருக்காங்க. அடுத்த டேர்ம் பாருங்கள், 1/2/3 வந்துட்டு 1/2 minus 1/3ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அது மட்டும் எல்லா டேர்மையும் நம்ம எழுதிட்டே போனால் கடைசி டேர்ம் பாருங்கள், 1/99 எப்படி எழுதியிருக்காங்க? 1/99 minus 1/100ன்னு வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், -2 +2 கேன்சல் ஆயிரும். இதே மட்டும் -1/3 அங்கிட்டு +1/3 வரும், கேன்சல் ஆயிரும். அதே மட்டும் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். -199 +199 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் கடைசியாக என்ன இருக்கும்? 1/1/100ன்னு இருக்கும். ஸோ 100 - 1 99/100. ஸோ இதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்த மாடல் போகலாமா? இது வெரி இம்பார்ட்டன்ட் மாடல், 10th மாடல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட டைம்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், எப்படி சீரீஸ் கொடுத்தாலும் நம்ம வந்துட்டு எழுதிடலாம். இங்கே பாருங்கள், என்ன ஃபார்முலானா, ஜஸ்ட்டு ஒரு சமேஷன் n, ஏதோ ஒரு நம்பர் 1 + 2 + 3 + 4 + 5 இப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா அப் டு சம் டேர்ம் சொல்லி கொடுப்பாங்க. n டேர்ம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்னென்னா n + 1 × n/2. இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். n × n + 1/2. இதுவே வந்துட்டு 1க்கு பதிலாக 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் டாட் அப் டு n ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். n × n + 1 2n + 1/6ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதே 1 ஸ்கொயருக்கு பதிலாக 1³ + 2³ + 3³ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, இது வெறும் 1 2 3 1 + 2 + 3 கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ ஒரு கொஷினை சால்வ் பண்ணி பார்க்கலாம். 1 + 2 + 3 டாட் அப் டு n டேர்ம்ஸ். என்னோட வேல்யூ நமக்கு கொடுக்கல, ஆனால் இந்த சீரீஸோட சம் கொடுத்துட்டாங்க. சம் என்ன? 55 கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு n கண்டுபிடிக்க சொல்லல. 1³ + 2³ + 3³ + n³
ஸோ இந்த சீரீஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸ்க்கான ஃபார்முலா என்ன, இந்த ஃபார்முலா எழுத சொன்னேன். இப்படி கேட்டிருந்தாங்கன்னா n into n plus 1 divided by 2 whole square இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது, n into n plus 1 divided by 2, இது என்ன 1 plus 3 plus 1 plus 2 plus 3 plus dot 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 up to n term. இதோட சம் என்ன கொடுத்துறாங்க, 55 கொடுத்துறாங்க. ஸோ n into n plus 1 divided by 2 அதோட வேல்யூ என்ன 55. ஸோ 1 cube plus 2 cube plus 3 cube plus dot 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 plus n cube அதோட வேல்யூ என்னன்னா n into n plus 1 divided by 2 whole cube. n into n plus 1 divided by 2 ஓட வேல்யூ 55. ஸோ cube சீரீஸ்க்கு whole square. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 5s are 25, 5 6 are 30, 3025 வரும் உங்களுக்கு. ஓகே, இது மாடல் 10. இதை பேஸ் பண்ணி ஸ்கொயர்லேயும் ப்ராப்ளம் கேட்கலாம். மாடல் 11 க்ளோஸ்ட் செயின் நெஸ்டட் ஸ்கொயர் ரூட். ஸோ வந்துட்டு இது க்ளோஸ்ட் செயின் நெஸ்டட் ஸ்கொயர் ரூட். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க டேர்முக்கு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ 49 ஸ்கொயர் ரூட் 7, 7 plus 29 36 வரும். 29 இருக்கா, இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 என்ன 7, இதுக்கு என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 6. ஸோ அடுத்த ஸ்கொயர் ரூட்டில் என்ன இருக்குது 75. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75 + 6. இது எப்படி இல்லைனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 is equal to 9. ஸோ அடுத்த ஸ்கொயர் ரூட் என்ன 91. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 91 + 9 is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. 100 ஸ்கொயர் ரூட் என்ன 10. ஸோ ஃபைனலாக 71 இருக்குது. ஃபைனல் ஸ்கொயர் ரூட் என்ன ரூட் ஆஃப் 71 + 10 is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 71 + 10 என்ன வேல்யூ வரும் 81 வரும், அது வேல்யூ 9. ஸோ இது மாட்டம் ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு சீரீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து அது பக்கத்தில் இருக்க டேர்மால் ப்ளஸ் பண்ணி அப்புறம் அதுக்கான இருக்க ஸ்கொயர் ரூட் எடுத்து அப்படியே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ மாடல் 12 போகலாம். மாடல் 12 பாருங்கள், அதாவது வந்துட்டு இது சிம்பிள். அதாவது ரூட் எக்ஸ் டாட் 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 அப் டு இன்ஃபினிட்டி வரையும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப் டு இன்ஃபினிட்டி வரையும் கொடுத்தோன்னா ரூட் இந்த எக்ஸை அப்படி எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க √7 டாட் √7. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் நீங்கள். இது ஒரு ஷார்ட்கட். ஓகே, அடுத்தது ஸோ இப்படி உங்களுக்கு வந்துட்டு கொஷின்ஸ் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் பாருங்கள் எத்தனை டெசிமல் தள்ளி பாயிண்ட் இருக்குது 1 2 3, இந்த டிஜிட்டுக்கு 3, இந்த டிஜிட்டுக்கு 3. ஸோ நியூமரேட்டரில் டெசிமல் பிளேஸ் எவ்வளோ இருக்குது 3 + 3 6 இருக்குது டெசிமல் பிளேஸ். டினாமினேட்டரில் இங்கே 4, இங்கே 3, 4 + 3 7 இருக்குது. ஓகே, ஸோ வந்துட்டு அப்போ 936 ரிமைனிங் என்ன இருக்கும் 9 × 36 × 10⁻⁻6 போடணும். கீழே வந்துட்டு என்ன இருக்குது 3 × 6 × 10⁻7 போடணும், -7 10⁻. ஸோ 3 1s are 3, 3 3s are 9, 6 1s are 6, 6 6s are 36. ஸோ 3 8s are 18. இந்த பவர் மேலே போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். 10⁻⁻6 + 7 என்ன ஆகும் 18 × 10⁻1 இருக்கும். இதோட வேல்யூ 180. ஸோ இது மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் இது மட்டும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ டெசிமல் பிளேஸை கவுண்ட் பண்ணுங்கள். நியூமரேட்டரில் எவ்வளோ டெசிமல் பிளேஸ் இருக்குது அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டிஜிட்டுக்கும். அதே மாதிரி டினாமினேட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற டெசிமல் பிளேஸை 10⁻⁻⁻ போட்டுக்கோங்க. அதான் ஷார்ட்கட். ஓகே, அடுத்த மாடல் 4. மாடல் 4 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 1 டிவைடட் பை கொஷின்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மாடல் 14 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3
இது மைனஸ். ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருக்கனால இப்படி கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணலாம்னா நம்ம காமன் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே காமன் டினாமினேட்டர் இருக்கா, இதை இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது இங்கே மல்டிப்ளை பண்ணால் √5 மைனஸ் √3 ப்ளஸ் √5 ப்ளஸ் √3 டிவைடட் பை, அதாவது எல்சிஎம் எடுக்கிறோங்க, √5 ப்ளஸ் √3 இன்ட்டு √5 மைனஸ் √3 இப்படி வந்துருமா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மைனஸ் √3 இதுவும் கேன்சல் ஆகிரும். ஸோ மேலே 2√5 இருக்கும், கீழே இது a + b a - bயில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா இருக்குது, a + b a - b = a² - b². ஸோ √5² வந்துட்டு 5 ஆயிரும், மைனஸ் √3² 3 ஆயிரும். ஸோ 2√5 டிவைட் பை 2 இருக்கும், 2 கேன்சல் ஆகிடும், ஃபைனல் ஆன்சர் √5 கிடச்சிருங்க. ஸோ இது மட்டும் கொடுத்துருவாங்க. பேசிக்காக எல்சிஎம் எடுத்து நீங்கள் வந்துட்டு இது மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது மாடல் 15. மாடல் 15 பாருங்கள், ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு 3a + 4b = 22. ஆனால் இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருவாங்க, 8a - 5b = -4ன்னு கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும், a + b ஹோல் ஸ்கொயர் அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தெரியணும். அதை எப்படி நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 4 இருக்குது, இங்கே b இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்குது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா b காமன் ஆயிரும், b கேன்சல் ஆயிரும், நமக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும். அப்புறம் அந்த கிடைச்ச ஏவை எடுத்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பியோட வேல்யூ கிடச்சிரும். கிடச்சோன்னா அப்புறம் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது மாடல் 15. மாடல் 16 பாருங்கள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் பவர் எக்ஸ்போனென்ஷியல். இங்கே நீங்கள் வந்துட்டு எப்படி கொடுத்துருவாங்க பாருங்கள், 3x மைனஸ் 3x - 1 = 18 கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன கேட்டுருக்காங்க, x/xோட வேல்யூ தான் நமக்கு என்னன்னு சொல்லணும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு 3x, இங்கே 3x, இதில் வந்து காமனாக என்ன எடுக்கலாம், 3x - 1 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும், 3/1 தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஒன்று -1 போச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும், -1 = 18. ஓகே, இப்போ 3 - 1 2. ஸோ 3x - 1 = 18/2 அப்படின்ட்டு கிடைக்குமா. அடுத்தது 3x - 1 18/2 9ஆக மாறிடும். ஓகே, இப்போ 3x - 1 = 9 எழுதிக்கலாமா. 9 எப்படி எழுதிக்கலாம், 3² எழுதிக்கலாமா. ஸோ பேஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். x - 1 = 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 2 - 1 2 -1 இங்கிட்டு போச்சுன்னா +1 ஆயிரும். ஸோ 1 + 2 = 3. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கிது, நமக்கு 3ன்னு கிடைக்கிது. ஸோ இப்போ கொஷினில் என்ன கேட்டால் x/x. ஸோ எக்ஸோட வேல்யூ 3, எக்ஸோ மறுபடியும் பவர்லேயும் எக்ஸ் தான் இருக்குது 3. ஸோ 3³ 27. ஸோ இதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கும். இந்த மெத்தடை பேஸ் பண்ணி இங்கே 3க்கு பதிலாக வேறு நம்பர்ஸ் கொடுக்கலாம். வேறு நம்பர்ஸ் கொடுத்தா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கங்க. அதே மட்டும் x - 1க்கு பதிலாக x + 2 கூட கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா இதே மட்டும் தான் காமன் மெத்தட் யூஸ் பண்ணி எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டுக்கங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மாடல் 17 போர்ட் மாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போர்ட் மாஸ் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பீனா என்னன்னா வி போர்ட் மாஸ் மறந்துடாதீங்க. இங்கே வந்துட்டு பார் கொடுக்கல, சப்போஸ் பார் கொடுத்துருந்தாங்கன்னா வி போர்ட் மாஸ் தான் நமக்கு வந்துட்டு ஆர்டர். ஓகே, ஸோ பார் இல்லை. ஸோ போர்ட் ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை கிளியர் பண்ணணும், அடுத்தது ஆஃபை கிளியர் பண்ணணும், அடுத்தது டிவிஷனை கிளியர் பண்ணணும், அடுத்து இங்கே மல்டிப்ளிகேஷனை கிளியர் பண்ணணும், கடைசியாக அடிஷ்னல் கிளியர் பண்ணணும். ஓகே, அடுத்தது மாடல் 18. இது உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டிஸ் அல்ஜிப்ரிக் ஃபார்முலா நான் உங்களை மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தால அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதில் வந்துட்டு ஃபைனல் ஃபார்முலா இங்கே வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவால்வேட் a - b whole cube plus b - c whole cube plus c - a whole cube divided by a - b
b minus c c minus a அப்படின்னு கொடுத்துருவாங்க. நான் இங்கே ஒரு கண்டிஷன் நான் சொன்னல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு x plus y plus z is equal to 0 இப்படி இருந்துச்சுன்னா x cube plus y cube plus z cube is equal to 3xyz. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கே சொன்னேன். எங்கே இருக்குது இந்த a plus b plus c is equal to 0 இருந்துச்சுன்னா a cube plus b cube plus c cubeன்னு போட்டு நம்ம 3abcன்னு போட்டுக்கலாம். ஸோ அந்த மெத்தடை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்படி போட்டுக்கலாமா? இப்போ நீங்கள் இது பண்ணுங்கள். a plus bக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க? எக்ஸ்னு வச்சுக்க போகிறீங்க. a minus bக்கு பதிலாக எக்ஸு, b minus cக்கு பதிலாக ஒய்ஏ, c minus ஏக்கு பதிலாக இசட்டு எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது எப்படி ஆகும்னா a minus bக்கு பதிலாக எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப்னு மாறிடுமா? டிவைடட் பை இங்கே xy zன்னு வந்துருமா? இப்போ உங்களுக்கு வேல்யூஸ் தெரியுமா? எக்ஸ் கியூபோட வேல்யூ என்ன? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூபோட வேல்யூ 3xyz. ஓகே, அப்படியே அந்த வேல்யூ எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா xy கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு ஆன்சர் 3 கிடைக்கும். ஓகே, இது மாடல் 18. அடுத்தது மாடல் கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் மாடல் 19. இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? இந்த அதே மாடல் தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேர்மில் யூஸ் பண்ணோம்ல அந்த டேர்மை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 1 divided by √1 plus √2 இது 1. ஓகே, √1 plus √2 plus 1 divided by √2 plus √3. ஸோ ப்ளஸ் டாட் 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 அப்படியே போயிட்டே இருக்கா? இங்கே எப்படி எழுதிக்கலாம்னா √2 minus √1ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் √3 minus √2ன்னு எழுதணும். ஓகே, இப்படி எழுதணும். அதே மாதிரி டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டே போகணும். அப்படி எழுதிட்டு போனோம்னா என்ன கேன்சல் ஆகுங்க பாருங்கள். √2 கேன்சல் ஆகிடுமா? அதே மட்டும் √3 minus √3 கேன்சல் ஆகிடும். அதே மட்டும் எல்லாமே கேன்சல் ஆகிடும். கடைசி டேர்ம் என்ன இருக்குது பாரு? 100 எப்படி எழுதணும்? √99 சாரி 100 எப்படி எழுதணும்? √100 minus √99 கடைசி டேர்ம் இந்த டேர்ம் எழுதணும். ஸோ இந்த 99 + 99 கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு? √100 minus √1 இருக்கும். √100 வேல்யூ 10 - 1 is equal to 9. ஸோ இது மாடல் 19. ஓகே, அடுத்தது மாடல் 20. மாடல் 20 பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்ன கொடுத்துருக்காங்க? 2 power x plus y is equal to 2 power x minus y is equal to 16 கொடுத்துட்டாங்க. நீங்கள் இப்போ y வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இங்கேயும் 2 இருக்குது. ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 16க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ 2 power x plus y is equal to எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 16க்கு ஈக்குவலாக இருக்குது. இங்கே எத்தனை 2 இருக்குது? 2 2s are 4, 2 2s are 4. அப்போ 4 2 இருக்குது. அப்போ x plus y is equal to 4ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அதே மட்டும் x minus y 2 power x minus y 2 power 4ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இங்கே வந்துட்டு பேஸ் ஈக்குவலாக இருக்கனால x minus y is equal to 4ன்னு எழுதிக்கலாமா? y கேன்சல் ஆயிரும். 4 + 4 இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? y கேன்சல் ஆயிரும். y கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 16. சாரி, நமக்கு வந்துட்டு y தானே கண்டுபிடிக்கணும். அப்போ x தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஏன்னா கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? y தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு அப்போ என்ன பண்ணணும்? ஒரு ஈக்குவேஷன்ஸ் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு? x plus y is equal to 4ன்னு கிடச்சிருக்கு. இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு? x minus y is equal to 4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு y தான் வேணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணால் x கேன்சல் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2y is equal to 0ன்னு வரும். ஸோ y is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு 2ன்னு வச்சுக்கோங்க. 1 -
2 இந்த தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மொத்தம் வந்துட்டு நம்ம வந்துட்டு 20 மாடல் பார்த்துட்டோம். 21வது மாடல் பாருங்கள், போர்ட் மாஸ். மறுபடியும் வி போர்ட் மாஸ். அதை வந்துட்டு அந்த சீக்வன்ஸில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்தது 22வது மாடல் பாருங்கள். இப்போ மாடல் 22ல் பாருங்கள். ஆக்சுவலாக என் கொஷின்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் எப்படி இருக்கும்னா 3 பவர் 1/3 அண்ட் 5 பவர் 1/4. ஸோ வந்துட்டு இந்த ரெண்டு நம்பரில் எது வந்துட்டு லார்ஜர் நம்பர்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பவரில் இருக்குது பார்த்தீங்களா, பவரில் என்ன இருக்குது 1/3 1/4 இருக்குது. அப்போ 1/3, 1/4 இதுக்கு வந்துட்டு காமன் டேர்ம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? காமன் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா 4 + 3 / 12. ஸோ காமன் டேர்ம் என்ன வருது? ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்துட்டு இப்படி எழுதிக்கணும், 3 பவர் 1/3 அண்ட் 5 பவர் 1/4 எழுதிக்கணும். இதில் வந்துட்டு 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்துட்டு 12 வந்துடும். 12 வந்துருச்சுன்னா இப்போ வந்துட்டு இங்கே எத்தனை வாட்டி 12 வரும்? 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 12 வரும். அப்போ இங்கே வந்துட்டு என்ன வரும்? 3 பவர் 4/12ன்னு வரும். இந்த நம்பர் வந்துட்டு எத்தனை டைம் 12 வரும்? 3 டைம் வரும். அப்போ இங்கே என்ன வரும்? 5 பவர் 3/12ன்னு வரும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 3 பவர் 4/12 எப்படி எழுதிக்கலாம்? 3 பவர் 4 1/12 எழுதிக்கலாமா? 3 பவர் 4 81 1/12 எழுதிக்கலாம். இங்கே 5 வந்துட்டு 5 cube 1/12 எழுதிக்கலாம். இதை வந்துட்டு 1 to 5 1/12 எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள், பவர் எல்லாத்தையும் ஈக்குவலாக கொண்டு வந்துட்டோம். 1/12 1/12. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 125 தான் 81ஓட பெருசாக இருக்குது. ஸோ வந்துட்டு 5 பவர் 1/4 தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ மாடல் 23 பாருங்கள், a + b + c ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா உங்களுக்கு நான் வந்துட்டு இனிஷியலாகவே கொடுத்துட்டேன். கொஷின் கொடுத்துருவாங்க, a + b + c வந்துட்டு 12னு கொடுத்துருவாங்க. ab + bc + c வந்துட்டு 47 கொடுத்துருவாங்க. ஃபைன் a + b + c ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஃபார்முலா. இது நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நான் உங்களை வந்து மெமரைஸ் பண்ண சொல்லிட்டேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு a + b + c ஓட வேல்யூ 12 ஸ்கொயர் இங்கே போட்டுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ab + bc + ca 47 அதை இங்கே போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு a² + b² + c² வேல்யூ வந்துட்டு 50 கிடச்சிரும். 24 இது ஒரு புது மாடல். இதை வந்துட்டு மைண்டில் ஸ்டோர் பண்ணிங்க. இது மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயரில் கேட்கல, பட் ஆனால் வந்துட்டு கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டார்ட்ஸ் வித் ப்ளஸ் சைன். இங்கே பாருங்கள், √n + √n -√n + √n அது மாதிரி டாட் இன்ஃபினிட்டி வரையும் போகும். இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா? √4n - 3 + 1 / 2. இதே மைனஸில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போடணும். ஓகே, ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க பாருங்கள், √5 + √5 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அது மட்டும் இன்ஃபினிட்டி வரையும் போகுதா? அப்போ என்னோட வேல்யூ என்ன இருக்குது? 5 இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்சைட் த ரூட் 4 × 5 20 20 - 3 17. ஸோ 17 + 1 / 2 இதுதான் உங்களோட ரிசல்ட். ஓகே, √17 + 1 / 2. ஸோ √18/2. ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும்? √18/2 இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்துட்டு இது வரைக்கும் பார்த்த மாடல் பேட்டர்ன், அதோடய ஃபார்முலா, டக்குன்னு நம்ம வந்துட்டு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது குயிக் ஆக்ஷனில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அப்படியே வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். நேற்று வந்துட்டு புணர்ச்சி விதி முடிச்சிட்டோம். ஸோ புணர்ச்சி விதி பார்க்காதவங்க அந்த வீடியோஸும் போய் பார்த்துக்குங்க. நாளைக்கு வந்துட்டு நான் மேக்ஸிமம் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, அந்த 155 மார்க் அந்த ஸ்டாட்டிக் கொஷின்ஸ்க்கு தான் அப்லோட் பண்ணுவேன். நாளைக்கு வந்துட்டு தமிழ் ஹெரிட்டேஜ்
அட் தமிழ் ஹெரிட்டேஜ் ஆர் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அப்படி இல்லைனா மேக்ஸு இல்லைனா தமிழ், இதில் தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இந்த சப்ஜெக்டில் தான் நான் மாற்றி மாற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். நீங்கள் அதுக்கு வந்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு நிறையா படிக்காமல் கம்மியாக படித்து அதிக மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னோடய வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். உங்களால் சால்வ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க.